அண்ணே வாங்க சார். எல்ஐசி வரைக்கும் போன ஆட்டோ வருமாண்ணே? போலாம் சார். நீங்க இந்த ஏரியா தானே? ஆமாண்ணே. நீங்க போகும்போது வரும்போதெல்லாம் பாத்துருக்கேன் சார். நான் எப்பவுமே ஸ்டாண்ட்ல தான் இருப்பேன். நீங்க எங்க போனாலும் என்ன கூப்பிடுங்க. ஆ கண்டிப்பாண்ணே. ஏன் நீங்க ஃபோன் பண்ண கூட போதும், நான் வீட்டாண்டியே வந்துருவேன். தெரிஞ்சவங்களுக்காக இது கூட நான் பண்ண மாட்டேனா? இந்தாங்கண்ணே, 20 ரூபா எக்ஸ்ட்ரா வச்சிருக்கேன், செலவுக்கு வச்சுக்கோங்க. அண்ணே வாங்க சார். சைதாப்பேட்டை வரைக்கும் போனேண்ணே. 200 ரூபா கொடுங்க சார். இங்கே போகிறதுக்கு இவ்வளோ அதிகமாக சொல்கிறாரு. சரி, தெரிஞ்சவர். சரிண்ணே. வாங்க சார். அண்ணே டி நகர் வரைக்கும் போனேண்ணே, போகலாமா? 300 ரூபா கொடுங்க சார். வந்து உட்காருங்க, போலாம். 300 ரூபாயா? அண்ணா இங்கே இருக்கிற டி நகருக்கு எதுக்குண்ணே 300 ரூபா? எல்லா இடத்துலயும் மெட்ரோ போட்டு விட்டாங்க, எல்லாத்தையும் ஒன் வே ஆக்கிட்டாங்க சார், அதான். ஓ அண்ணே, இங்கிருந்து டி நகர் போனேண்ணே, எவ்வளோண்ணே ஆகும்? 180 ரூபா சார். 180 ரூபா தானா? வரீங்களா? ஒரு நிமிஷண்ணே. ஓகே சார். அண்ணே தெரிஞ்சவன் நான் உங்ககிட்ட ரெகுலராக வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமாண்ணே? நீங்கள் என்னை ஏமாற்ற மாட்டீங்க அப்படிங்கிற நம்பிக்கையால் தானே. ஆனால் நீங்கள் தெரிஞ்சவன் தானே, இவன் தலையில் ஈஸியாக மிளகா அரைச்செல்லாம் நினச்சிட்டிங்க போல இல்லை? இப்படி இருந்தால் யாரை தானே நம்பணும்னு தோணும். நான் அன்றைக்கி உங்களுக்கு 20 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்தது நமக்கு தெரிஞ்சவர் அப்படிங்கிற மரியாதையில் மட்டும்தானே. மற்றபடி நான் ஒன்றும் டிப்ஸ் கொடுக்குற அளவுக்கெல்லாம் ஒன்றும் வசதியானவன் கிடையாது. தெரிஞ்சவங்க நம்பினா கடைசியில் நீங்களே இப்படி ஏமாத்துறீங்களேண்ணே. போங்கண்ணே.